நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதி அண்ணாகிராம ஒன்றியம். எங்கள் அப்பா வந்து 40 வருஷமாக கட்சியில் இருக்கார். நான் வந்து 20 வருஷமாக கட்சியில் இருக்கிறேன். அம்மானுடைய வழியில் நாங்கள் வந்து எப்போதுமே செயல்படுவோம். இன்றைக்கி வந்து அம்மா வந்து இன்றைக்கி சின்னம்மா பார்க்க சென்னை வந்திருந்தோம். அம்மானுடைய கருத்தை நாங்கள் கேட்டோம். எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் அம்மா ஆட்சி வரணுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அந்த ஆட்சியை நாங்கள் வந்து சிறப்பாக கொண்டாடணுனாக்கா நீங்கள் வந்து பணியாற்றணும்னு அம்மா சொன்னாங்க. அந்த சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் சிறப்பாக நாங்கள் வந்து பணியாற்றுவோம். நான் கடலூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம்மா. என் பேர் ராஜி, முன்னாள் கவுன்சிலரு, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் இருந்திருக்கிறேன், கிளைகள் செயலாளர் இருந்திருக்கிறேன். நான் டவுன் கடலூர் தொகுதியை சேர்ந்தவன் நான். அதனால் என்னுடைய போக்கு வந்து எங்களுக்கு பிடிக்கல, சம்பத்து பண்ணுறது, இந்த எடப்பாடி பண்ணுறது இதெல்லாம். அதனால் அம்மாவனுடைய ஆணை ஏற்று அம்மா சந்திக்கிறதுக்கு வந்தோம். அம்மா வந்து அறிவுரையெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவுரை கேட்டு நாங்கள் நடப்போம். அம்மாவும் இந்த ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளாக எல்லாருக்கும் அறிவுரை சொன்னாங்க. அது படிப்படையில் நாங்கள் அதை அப்படியே நடந்துக்கிட்டு அவங்க பின் என்ன சொல்லுகிறாங்களோ அதை கடமைப்பட்டு அதை செயல்படுவோம் என்று சொல்லிடுறேன். வணக்கம். நான் புரட்சி தமிழர் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் சிவா தமிழன், திருவண்ணாமலை. எங்கள் தலைமையில் இன்றைக்கி வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய, கடந்த 40 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரும் ஆளுமையாக இருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை இன்னைக்கு நேரில் வந்து சந்தித்து அம்மாவுக்கு வருகிற தமிழக சட்டமன்ற 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மாவோட செயல்பாடுகளுக்கும் இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்கக்கூடிய ஒரே சக்தியாக விளங்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் எங்கள் கட்சியினர் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எங்கள் முக்கிய நிர்வாகிகளோடு இன்னைக்கு வந்து அம்மாவை சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். அம்மாவும் எங்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அம்மா எடுக்கின்ற நல்லதொரு முடிவுக்கு, இந்த திமுகவையும் துரோக சக்திகளும் ஒழித்து கட்டும் முடிவுகளுக்கு எங்களுடைய உறுதுணையாக இருப்போம் என்பதை நாங்கள் உறுதியளித்திருந்தோம். அதனால இன்னைக்கு வந்து அனைவரும் சந்திச்சு அம்மாவை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கூடிய விரைவில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் ஆணைப்படி நாங்கள் செயல்பட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த துரோக சக்திகளையும் தீய சக்திகளையும் ஒழித்து நல்லதொரு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்த பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் புரட்சி தாய் சின்னம்மா தமிழில் அமைக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம். அம்மா வந்து யாரை கை காட்டுதாங்களோ அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுக்காக நாங்கள் அல்லும் பகலும் உழைப்போம். எங்க சொந்த இதில் தான் நாங்கள் அம்மாவை பார்க்கணும்ட்டு காலையிலேருந்து காத்திருந்தோம். கூப்பிட்டாங்க, பரிவா பேசினாங்க. அவங்கள பார்க்கும்போது மறைஞ்ச அம்மாவே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அம்மா ஒரு திருப்பி தான் பார்த்துருக்கேன். அம்மா இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. இது வரைக்கும் அதிமுகவை யாரெல்லாமோ வந்து என்னெல்லாமோ சொல்லிட்டான், எவன் மறுத்தாலும் போல அம்மாவோட ஆணைக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு கூப்பிட்டாங்க, பேசணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே புத்துணர்ச்சியா இருக்கு. மீண்டும் கடற்கரையிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு.